அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். எங்களது பசியிலா திருப்பூர் அறக்கட்டளை மூலமாக நடைபெறும் மறுவாழ்வு பயணம் என்னும் தொலைநோக்கில் நம் திருப்பூர் மாநகரில் ஆதரவற்று மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் நபர்களை இனம் கண்டறிந்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கு நாங்கள் முயற்சித்து வருகிறோம். அதே நோக்கில் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள பாலத்திற்கு அடியில் ராஜேஸ்வரி வயது 45 மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை இனம் கண்டு அவர்களை குறித்து விசாரிக்க சென்றோம். அவ்விசாரணையில் தனக்கு யாரும் இல்லை என்பதாலும் தான் நேசித்த நபர் தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் அவரை குறித்து அருகில் இருந்த நபர்களிடம் விசாரிக்க சென்ற பொழுது அவர்கள் கூறின காரியம் எங்களை மிகவும் ஆச்சரியமாய் செய்தது. என்னவென்றால், தான் ரோட்டில் கிடக்கும் குப்பைகளை தான் நேசிக்கும் நபர் கொடுத்ததாக அவர் எடுத்து பொக்கிஷமாக வைத்திருந்த காரியம் எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அப்பொருட்கள் என்னவென்றால் பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் தேங்காய் கொப்பரைகள், இரும்பு பொருட்கள் ஆகும். மேலும் அத்தாயரை மீட்டு எங்கள் மருத்துவ குழுவின் நண்பர்களுடன் இணைந்து அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ள மனநல சிகிச்சை பிரிவில் உள்ள மருத்துவர்களிடம் உரிய முறையில் சேர்க்கைக்காக அனுமதித்தோம். சேர்க்கைக்கு பிறகு அவரிடம் கையில் இருந்த கயிறுகள், கழுத்தில் அணிந்திருந்த மாலைகள் மற்றும் அவர்கள் உடுத்தியிருந்த உடைகளை மாற்றி குளிப்பாட்டி அவர்களுக்கு உடை அணிவித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை வழங்கிடுமாறு மருத்துவர்களிடம் கோரிக்கை விடுத்தோம். அக்கோரிக்கையை ஏற்று அவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்து அவர்களுக்கு வேண்டிய சிகிச்சைகளை விரைந்து வழங்கிட உதவினர். மேலும் இந்நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்த எங்களது மீட்பு குழுவினர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மற்றும் சமூக சேவகர்கள் அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கும் அண்ணன் திரு கேசவன் அவர்களுக்கும் திருமதி ஜூலி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.